வாஜாத்து வைரவே எனக்கு வாச்சாறு வதடி கம்பவே என் கட்டிரு சட்டமே என் கரத்த வைரமே எனக்கு வாச என் துறையே என் சாமி இங்கே இல்லாத வாசலில நான் பாவியா போன மகோ இன்னைக்கு நான் உனக்கு வண்ணார் அரைச்சு வந்தி நான் பாவியவில்லை அம்மா உங்களுக்கு நான் வண்ணார் அரைச்சு வந்தேன். எல்லோருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான கலைஞரை பார்க்க வந்திருக்கோம். அம்மா பேச்சியம்மா அவர்கள். இவங்க வந்து ஒப்பாரி பாடக்கூடியவங்க. சீல்நாயக்கம்பட்டி பேச்சியம்மா அப்படின்னு சொன்னாலே மதுரை, ராம்நாடு, விருதுநகர், இந்த பக்கம் போடிமெட்டு, கம்பம் பள்ளத்தாக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட பிரபலமான ஒரு ஒப்பாரி கலைஞர். ஒரு 40 வருஷத்துக்கு மேல ஒப்பாரி பாடிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்கள தேடி வந்து அவங்க வீட்டில் அவங்களுடைய வாழ்க்கை, அவங்க எப்படி இந்த கலைக்குள்ள வந்தாங்க அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். வாங்க நம்ம பதிவு போகலாம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. பாட்டி கேளுங்க, நல்லா தானே இருக்கு. நீங்க உங்கள்கிட்ட நிறைய பேசணும் அப்படிங்கிறது தான். நீங்க மெல்ல மெல்ல ஆரம்பிக்கலாம். எத்தனை வயசுல இருந்து நீங்க இந்த ஒப்பாரி பாட ஆரம்பிக்கிறீங்க? நான் பாடும்போது எனக்கு எப்படி 40 வயசு கரெக்டாக வரும். தொடங்கினப்பவா? ஆமாம், 40 கூட வராது. மக்களும் சின்ன பிள்ளைங்க. 30-35 வயசுக்கு மேலே நம்ம ஆரம்பம் பண்ணி என்னோட கணவன் இறந்தொன்னைக்கிட்டே நான் ஆரம்பம் பண்ணது மருமாத்திலேயே. நான் வருத்தப்பட்டு கவலை அடைஞ்சு அப்படி சேர்ந்தது சொந்தத்தில். கணவன் இறந்ததுக்கு பிற்பாடுதான் பாட ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுக்கு முன்னால வந்து உங்களுக்கு ஒப்பாரியே தெரியாது? எது அளவு கூட தெரியாது. அளவு கூட தெரியாது? அளவு கூட தெரியாது. இப்போ உங்களுக்கு ஒப்பாரியை வந்து உங்க பாட்டியோ உங்க அம்மாவோ சொல்லி கொடுத்தாங்களா? யாரும் சொல்ல கிடையாது, என்னோட மனசுல வந்தது. எப்போ வீட்டுக்கார் இறந்ததுக்கு பிற்பாடு? பிற்பாடு அப்படியே பாட ஆரம்பிக்கிறீங்க? ஆமா. இப்போ உங்க வீட்டுக்காரரை நினைச்சு அந்த நினைப்பை உங்களால பாட்டு எடுக்க முடியுமா? எங்க வீட்டுக்காரை பத்தி நான் நினைச்சு எடுப்பேன். எடுங்க பாப்போம். எனக்கு வாஜாத்து வைரவே எனக்கு வாச்சாறு வதடி கம்பவே என் கட்டிரு சட்டமே என் கரத்த வைரமே எனக்கு வாச என் துறையே என் சாமி இங்கே இல்லாத வாசலில நான் பாவியா போன மகோ இன்னைக்கு நான் உனக்கு வண்ணார் அரைச்சு வந்தி நான் பாவியவில்லை அம்மா உங்களுக்கு நான் வண்ணார் அரைச்சு வந்தேன். உங்களுக்கு அந்த நிறமறக்க மணியாத்த வேண்டும் எனக்கு வாச்ச என் சாமி என் துறையே இன்னைக்கு நான் குடிமகன் அரைச்சு வந்து உங்களுக்கு விடிவனுக்கு ஒணியாத்த வேண்டும். அந்த திருச்சியில பட்டெடுத்தா தினுச குறையும் உண்டு. இன்னைக்கு அள்ளி பணம் போட்டு என் கூட பிறந்த மன்னவர் இன்னைக்கு அள்ளி பணம் போட்டு சொல்லி தறி போட்டு நான் பாவியா வெள்ளை மாளுக்கு எனக்கு எடுத்து வந்து மேல் போட்டால் இங்க இருக்கு எழுவருக்கு சம்மதமோ. என்னோட அப்பே விட்டு கோடி எங்க அண்ணன் தம்பி கொண்டுட்டு வந்த கோடியாக நான் மஞ்ச போட்டு மஞ்ச சீரை எனக்கு வாச்சிட்ட என் சாமி உனக்கு வாச்சம் மயிலால கொடுத்து சீலை. இப்போ நீங்க ஐயா இறந்ததுக்கு பிற்பாடு நீங்க பாட ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமா, பாட ஆரம்பிச்சதுக்கு பிற்பாடு ஐயா வந்து தூக்கியாச்சு. உங்க குழந்தைகள் எல்லாமே வந்து சின்னஞ்சிறுசுகளா இருக்காங்க. ஆமா ஆமா. பேச்சியம்மா வந்து
இந்த ஒப்பாரியவே ஊருக்கு போய் பாடலாம் அப்படின்னு எப்படி துவங்குனீங்க? ஏன் துவங்குனீங்க? என்னோட வருத்தத்தினாலவே மக்களை வளர்க்கணுமே, நம்மளுக்கு ஆறு இருக்குது, சின்னி இறந்து போனாரு, நம்ம மக்களை வச்சு வளர்க்கணுமேன்ட்டு நான் கிளம்பாண்ட சேர்ந்து இந்த ஒப்பாரிகளை படிச்சு. ஆமா, ஊருக்கு நான் போனேன். இப்ப ஊருக்கு போறீங்க அப்படின்னா நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. இந்த இடத்துல நீங்க என்ன சமூகத்தை சார்ந்தவங்க? நாங்க என்ன சமூகத்தை சார்ந்தவங்க? ஐயா, நான் குடும்பமாறு கிடையாது. குடும்பமாறு. இந்த குடும்பமாறு அம்மா வந்து குடும்பமாறு சமூகத்துல பேச்சியம்மா கலந்துருக்காங்க. ஆமா. நீங்க வந்து எங்களுக்கு தெரிய வந்து மதுரையினுடைய, அதாவது தமிழ்நாட்டினுடைய தெற்கு பகுதி எங்கு நீங்க போயிட்டு இருக்கீங்க. ஆமா. வெவ்வேறு சாதிக்கார வீட்டுக்கு தானே போவீங்க. எந்தெந்த சாதி வீட்டுக்குலாம் வேறுபாடு இல்லாம போயிருக்கீங்க? எல்லாம் ஒன்னாத்தே நினைப்பேன். ஆமா, இது ஒரு சாதி ஏசல நினைக்க மாட்டேன். எல்லாரும் ஒண்ணு போல எங்க போனாலும் ஒரு களமாரி சங்கத்துல இருந்து படிக்கிறவ எல்லாத்துக்கும் நான் படிச்சுட்டே ஆகணும். அங்க போறவங்க வந்து பேச்சியம்மா வந்து ஒரு குடும்பமார் சமூகத்துல இருந்து வந்திருக்காங்க அப்படின்றாங்க. வேறுபாடெல்லாம் பாப்பாங்களா? இறப்பு வீட்டுல எல்லாம் பாப்பாங்களா அவங்கள? உப்பாரி அம்மாடுதே அவங்க நினைப்பாங்க என்ன ஊருண்டு. பெரிய ஆண்டவங்களுக்கு தெரியாது, பழகிருப்பாக தெரியாது. ஏன்னா ராகத்தை கேட்டிருப்பாங்க, பாட்டை கேட்டிருப்பாங்க. யார் சீனாக்கியம் பற்றியா, உப்பருகார அம்மாளா, நல்லா இருக்காப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. குரல் நல்லா இருக்குப்பா. ஆமா. இப்ப வந்து பேச்சியம்மா வந்து ஒரு ஊருக்கு போயிட்டீங்க. ஊருக்கு போயிட்டு வந்து ஒருத்தர் இறந்து கிடக்காரு, நீங்க பாடுறீங்க. ஆமா. பாடுறப்போ நீங்க வந்து அந்த அவர் இறந்து கிடக்கிறவருக்கு வந்து சம்பந்தம் இல்லை, பேச்சுக்கு சொல்லணும்னா சம்பந்தம் இல்லை. ஏன்னா அவர் வந்து ஒரு 40-50 கிலோமீட்டருக்கு வேற சாதி வேற ஊருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். பேச்சியம்மாவை கூட்டிட்டு போறாங்க ஒப்பாரிக்கு. ஒப்பாரி பாடுறப்போ நீங்க உங்களுக்குள்ள அந்த ஒரு அருள் வந்தது மாதிரி செயற்கையாவே பாடுவீங்களா அல்லது இயற்கையாவே அழுதே பாடுவீங்க? நான் வந்து அழுதுதான் படிக்க மாட்டேன். அழுது படுத்தா எனக்கு பாட்டு வராது, உப்பாரி பாட்டு வராது. அவங்களோட எண்ணத்தை கவலையை சொல்லி, எந்த வீட்டுக்காரோட எண்ணம் கவலையை சொல்லி நான் படிப்பேன். அப்போ நீங்க வந்து அந்த உண்மையிலேயே அழுது பாடுறது உங்களுக்கு வராது? அந்த இடத்துல வராது. நான் படிக்க மாய்க்கா பிடிச்சி அவங்களோட பிறந்த மக்களுக்கு இத்தனை மக்கள், ஆம்பளை மக்கள், பொம்பளை மக்கள் இத்தனை பேர். அந்த அம்மா யாரு, ஒரு பொம்பளையோட இறந்து, ஒரு ஆம்பளை இறந்து போச்சு. அவருக்கு அவர் வந்து பிறந்த இடத்துல மச்சன மாமனுக்கோ மக்களுக்கோ எல்லாமே சொல்லுவோம். இப்போ இது ரைட். இப்போ பேச்சியம்மா வந்து அந்த வீட்டுக்காரர் போனீங்கன்னா அந்த வீட்டுக்காருக்கு ஏற்ற மாதிரி பாடுறீங்க. இப்போ நான் கேட்குறது, பக்கத்து கிராமத்தில் வந்து போயிருக்கீங்க. ஆமாம். எழுமலைக்கு போயிருக்கீங்க. ஆமாம். எழுமலையில் வந்து ஒரு முக்கியமான ஒரு தோட்டந்தோற உள்ள ஒருத்தர் பெரியவர் இறந்துருக்காரு. அவருக்கு குழந்தையே இல்லை. இது வந்து தெரியுது. போனோன்னு சொல்றாங்க, இந்த மாதிரி முத்து, இவர் பேரு சும்மா சொல்றேன், முத்து இவரு செல்வந்தரு, குழந்தையே கிடையாதுமா அப்படின்னு சொல்லுவாங்களா? சொன்ன உடனே அதுல இருந்து இட்டு கட்டி நீங்க பாடுவீங்களா, இல்ல நீங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான விதி வச்சிருக்கீங்களா? அப்படி கிடையாது, அதுக்கு ஒரு விஷயம் படிப்பேன். குழந்தை இல்லை, இதை குழந்தை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஊர்ல பெரும்பாலும் குழந்தை இல்லாட்டா மலடின்னுவாங்க. ஆமா. அல்லது இவ்வளவு தோட்டம் தர வச்சிருக்கான், இவன் போய் என்னத்த அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த குழந்தை இல்லாட்டா என்ன எடுப்பீங்க? என்ன எடுக்குன்னு சொல்றீங்களா? சரி. அந்த மலை ஏறி முங்கி வெட்டி, அப்பா நீங்க மலை ஏறி முங்கி வெட்டி ஒரு மண்டகந்த உண்டு பண்ணி, இந்த மண்டகத்தை மேல் பார்க்க, மண்டகத்தை மேல் பார்க்க, அப்பா உங்களுக்கு ஒரு மைந்த பிறக்கலையும், நீங்க செடியேறி மூங்கி வெட்டி என் செல்ல மகனே வருஷ மகனப்பா, இங்க செடியேறி மூங்கி வெட்டி ஒரு சித்தரங்க உண்டு பண்ணி, இன்னைக்கு சித்திரத்தை மேல் பார்க்க உங்களுக்கு ஒரு தாட்டி என பிறக்கலையா? நிறைய மக்கள் செல்வங்களா இருக்காங்க. நெரசாவு செத்துருக்காரு. ஆமா. அதுக்கு எப்படி எடுப்பீங்க? நெரசாவு செத்துருக்காரு, தோட்டந்துறவருக்கு பேரம்பேத்தி எடுத்திருக்காரு, நல்ல ஓகன் இருக்காரு, வயசு 80-90 ஆயிடுச்சு. அவர் சொல்றாங்க அது வந்து ராஜா சாவுன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கீங்களேன். அது எப்படி எடுத்துட்டு போவீங்க? பேச்சியம்மா எப்படி எடுத்துட்டு போவீங்க? அது வந்து மகனுக்குள்ள அந்த வீட்டுக்குள்ள வரணும் தவிப்பாரு. அவங்க தோட்டம் இது விளம்பரம் இருக்குல்ல, அதுக்கு ஒரு பறி இருக்கும். எடுங்க பாப்போம்.
அந்த 8 அடி கிணத்துக்குள்ள அந்த 8 அடி கிணத்துக்குள்ள அப்பா அன்னைக்கு நீங்க தேடி வச்ச பூமியில அன்னைக்கு இழந்த பழுத்திருக்கும். அப்பா நீங்க பிறந்த கோட்டையில 8 ரசம் பூத்திருக்கும். அப்பா நீங்க பெற்ற சிங்கங்க 2 பேரும் இன்னைக்கு இழந்த கொடிபதிக்கு 8 லட்சம் பூபதிக்கு அந்த இலங்கைக்கு போனா அந்த இலங்கையில உள்ளவங்க நீங்க வெத்த மக்களை இளநீர் குடிம்பாக. ஐயா நீங்க இருந்தோன்னு தங்குண்டாகும். ஐயா நாங்க இளநீர் குடிக்கவல்ல இருந்தோருனா தங்கவல்லை. என்னை பெத்த அப்பாவோட நாங்க ஒரு எண்ணத்தை கேட்க வந்தோம். அப்பா நீ தேடி வச்ச பூமியில இன்னைக்கு 10 அடி கிணறு உண்டு. அந்த 10 அடி கிணத்துக்குள்ள இன்னைக்கு பாவை பறந்துருக்கும். பாவைய பறந்துருக்கும். அப்பா என் செல்ல மகனே இங்க பிறந்த கோட்டையில 10 லட்சம் பூத்திருக்கும். நீங்க பெற்ற சிங்கங்க இன்னைக்கு பாவ கொடியதிக்கு 10 லட்சம் பூவதிக்கு அந்த பழனிக்க போனாலும் ஐயா அன்னைக்கு பழனியில உள்ளவங்க இங்க பெத்த மக்களை இன்னைக்கு பாலம் குடிப்பாரு. அந்த பழனி மலை பூசாரி பழம் எடுத்து தேர்ந்து நின்றாரு. ஐயா நான் பாலும் குடிக்கவில்லை பழம் எடுத்து தின்னவில்லை. என்னை பெத்த அப்பாவோட நான் பாக்குறவ கேட்க வந்தேன். இப்போ இது உங்களுக்கு மட மட மடன்னு வருது. நீங்க பாடுறதுக்கு முன்னால தனியா உட்கார்றப்ப தோட்டந்தொருவில் இருக்கிறப்ப இதெல்லாம் பாடி பார்ப்பீங்களா இல்ல போய் உட்காந்தோடனே வந்துருமா உங்களுக்கு? உட்காந்தோடனே அப்படி மைக்க பிடிச்ச பாட்டு வந்துடும். நீங்க தனியா தோட்டத்துல வேலை பார்க்கறப்பெல்லாம் பாடிலாம் பார்க்க மாட்டீங்க? என்னைக்கு மைக்கே பிடிக்கிறோம் என்னைக்கு சங்கத்துல போய் ஆட்டத்தோட படிக்கிறோனோ அதோட முடிவு சரி அப்படியே வந்துருவீங்க. ஆமா. அப்ப அந்த இடத்துல வந்தோடனே உங்களுக்கு அருள் வந்த மாதிரி வந்துரும். வந்துட்டே இருக்கும். பாடிட்டே இருப்பீங்க? பாடிட்டே இருப்பேன். இப்போ பேச்சியம்மா வந்து முக்கியமான ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்குறேன். இறப்பு வீட்டுக்கு போயிட்டு வர்றீங்க. ஆமா. அல்லது இறப்பு வீட்டுக்கு பாடுறதை உங்களுடைய தொழிலா வச்சிருக்கீங்க. ஆமா. இப்ப இறப்பு நடந்த வீட்டுல அந்த சடங்குலாம் செய்வாங்க. வீடை சுத்தம் பண்ணுவாங்க, குளிப்பாங்க, மொட்டை அடிப்பாங்க, காய்ச்சி கலையில் ஊத்துவாங்கன்னு இருக்கு. அதே மாதிரி பேச்சியம்மா வீட்டுக்குள்ள நுழையிறப்போ செய்யற சடங்குகள் இருக்கா இல்ல அது ஒரு கலை அவ்வளவுதான்? சடங்குகளையும் நான் எதுவுமே செய்ய மாட்டேன். வருவேன், குளிப்பேன், துணி மாத்துவேன், வீட்டுக்குள்ள போ அதோட அந்த இதை மறந்துடுவேன். அடுத்து வந்து அது போயிருவீங்க அவ்வளவுதான். அப்ப இது வந்து ஒரு கலையா பாக்குறீங்க அவ்வளவுதான். நீங்க இந்த வேற ஏதாவது சடங்கு செய்யறது அப்படிலாம் எதுவுமே செய்ய மாட்டீங்க? இங்க வந்து வீட்டுக்கு வந்து செய்ய மாட்டேன். வீட்டுல வந்துட்டேன்னா என்னோட கொள்கை வேற. இயல்பாயிருவீங்க. ஆமா. இப்ப நீங்க வந்து ஒரு நாட்டுப்புற பாட்டோ அல்லது வேற ஏதாவது கரகாட்ட பாட்டோ இல்ல, நீங்க வந்து தப்பா எடுத்துக்கூடாது, ஒரு சாவுக்காக பாடுறீங்க, பாடுறீங்க. மத்த ஊருக்காரவங்க உங்களை எப்படி பாக்குறாங்க? நான் கேக்குறது இவ ஒப்பாரி பாடிட்டு இருக்கா அப்படி யாரும் சொல்லுவாங்களா? ஒப்பாரி பாடிக்கிறான்னு எனக்கு தெரியாம சேர்த்து போவாங்க. தெரு சொல்ல மாட்டாங்க. ஆமா. யாரும் என்னை குறை சொல்ல மாட்டாங்க. இப்ப இதுவரைக்கும் நீங்க ஒரு 40 வருஷமா பாடிட்டு இருக்கீங்க. உங்க பாட்டை நாங்க வந்து பதிஞ்சிட்டோம்னு வச்சு சரி கேசட் எடுத்துட்டோம். கேசட் எடுத்து பதிஞ்சதுக்கு பிற்பாடு அடுத்த ஊர்ல சாவு நடக்குது. பேச்சியம்மாவை கூப்பிடுறான்னு சொல்றதுக்கு பதிலா வேணாம், பேச்சியம்மா இனிமே தேவையில்லை, பேச்சியம்மா எதுக்கு வரணும், அதே இந்த கேசட் எடுத்து போட்டு விட்டுருவோம் அப்படின்னு போட்டு விட்டு உங்களுடைய கலையை அழிக்கிறதுக்கான வேலை எதுவும் நடந்திருக்கா? அதே கேள்வி நடந்திருக்கு. இதே ஊருக்குள்ள மத்த இருக்கு அப்படி கிடையாது. இதே ஊருக்குள்ள அதே மாதிரி நடந்திருக்கு. 2 பேருமே கேஸ்ட போட்டு சொன்னா போட்ட எழுதி கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னேன். அன்னைக்கு இருந்து போட கிடையாது. ஏன்னா நீங்க போட்டீங்கன்னா அந்த கேஸ்ட்ல வந்துச்சுன்னா உங்களுக்கு இது போயிடும், உங்க அடையாளம் போயிடும். ஆமா இல்லையா? அதனால இப்ப அதுல இருந்து இப்ப அந்த பிரச்சனை எதுவுமே கிடையாது உங்களுக்கு? அந்த பிரச்சனை எதுவும் கிடையாது. ஆமா. சரி, இப்போ பேச்சியம்மா வந்து ஒரு சாவு வீட்டுக்கு போனா எத்தனை மணி நேரம் பாடுவீங்க? 10 மணிக்கு நான் உட்காருவேன். நைட் 10 மணிக்கு? ஆமா. 3 மணிக்கு நிப்பாட்டி இருக்கேன். 11, 12, 1, 2,
3 கிட்டத்தட்ட 5 மணி நேரம். ஆமா. இந்த 5 மணி நேரத்துல என்னென்னலாம் பாடுவீங்க? என்னென்ன பாட்டு பாடுவீங்க? முதோ இதே போல உப்பாரி வைப்பேன். உப்பாரி வச்சிருக்கீங்க. ஆமா. அதுக்கு மேல் வந்து நல்லங்க பாட்டு தெரியும். நல்லங்க பாட்டு தெரியும். மணிக்குரம் பாட்டும் தெரியும். மணிக்குரம் பாட்டும் தெரியும். இப்போ ஒரு பொம்பளை இறந்ததுக்குன்னா, ஒரு பெண் இறந்திருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒப்பாரி இருக்கு, ஆணுக்கு ஒரு மாதிரி ஒப்பாரி இருக்கு. ஆமா. குட்டியோடு குழந்தை இறந்துச்சு, ஒரு சின்ன பையன் இறந்துட்டான், அதுக்கு ஒப்பாரி மாறுமா இல்ல ஒரே மாதிரி தான் ஒப்பாரி இருக்குமா? மாறத்தே செய்யும். ஒரு நல்ல வயசு பொண்ணு ஒண்ணு தூக்குல இருந்து செத்துருச்சு, அதுக்கெல்லாம் கூப்பிடுவாங்களா? இல்ல அதுக்கெல்லாம் என்ன கூப்பிட மாட்டாங்க. ஒப்பாரி வந்து எதுக்கு தான் பயன்படுத்துவாங்கன்றீங்க? இந்த பெரிய பெரிய இடத்துகள்ல இறக்குறாங்க பாருங்க, அவங்க தான் என்னை தேடி வந்து கூட்டு போவாங்க. அப்ப நம்ம தமிழ்நாட்டுல ஒப்பாரி பாடுறதுங்கிறது நிறசாவு சாகுறவங்களுக்கு, நல்ல சாவு சாகுறவங்களுக்கு ஒப்பாரி. இப்ப இந்த குறசாவு சாகுறவங்களுக்கு ஒப்பாரி கிடையாது. படிக்கவும் கூட மாட்டாங்க. படிக்கவும் மாட்டாங்க. ஆமா. அளவு கூட மாட்டாங்க. சின்ன வயசுல சாகுறது இது எல்லாமே ஒரு 45-50 வயசுக்கு மேல சாகுறவங்களுக்கு ஒப்பாரி இருக்கு. ஆமா. அவங்கள கூட்டிட்டு போறாங்க. ஆமா. நீங்க அழுதுட்டு இருக்கிறப்போ பக்கத்துல இருக்கிற அந்த மகமார்களோ அல்லது அங்காளி பங்காளி பொம்பளைகள் இருக்காங்க, அவங்கள சேர்ந்து அழுவாங்களா? அழுக மாட்டாங்க. அவங்க எப்படி பணக்காரரு பகுரா அழுப்பாங்க? அவங்க அழுவாங்களா? நம்ம தான் கூலிக்கார அழுகுறோம், அவங்களும் வந்து அழுவாங்க. அவங்க சிரிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க பந்தல்ல. இப்போ இந்த இறந்ததுக்கு பிற்பாடு இந்த சில ஊர்களில் மாரடிக்கிறாங்கல்ல? ஆமா. மாரடிச்சுட்டு அழுகுறது, அது உங்களுக்கு அடிக்க தெரியுமா? தெரியும். ஒரு எடுங்க மாரடிச்சு அந்த பாட்டு. அடியாத்தாடியே 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 ஆத்தாடியே அடியாத்தாடியே ஆத்தாடியே அடியாத்தாடியே ஆத்தாடியே. அம்மா என்ன சொல்லி அப்படி கண்ண சந்த, என்ன சொல்லி நீ கண்ண சந்த, அப்படி என்ன சொல்லி கண்ண சந்த, என்ன சொல்லி கண்ண சந்த. அம்மா தலைய நல்லோ வலிக்கு சென்று, தலைய நல்லோ வலிக்கு தின்னு, அப்படி தலையே நல்லோ வலிக்கு சென்று, தலையோ நல்ல வலிக்கு தின்னு. அம்மா தன்னோடம்பே அப்படி நோகு சென்று, தன்னோடம்பே நோகு தின்னு, அப்படி தன்னோடம்பை நோகு சென்று, தன்னோடம்பே நோகு தின்னு. அப்படி தங்கமணி அப்படி கட்டுலில, தங்கமணி கட்டிலில, அப்படி தங்கமணி கட்டுலில, தங்கமணி கட்டிலில. இத்தனை பேத்துக்கு ஒப்பாரி பாடிருக்கீங்கல்ல, இந்த 40 வருஷத்துல எத்தனை பேருக்கு பாடிருக்கீங்க? ஆமா. எத்தனையோ பேத்துக்கு ஒப்பு வச்சிருக்கீங்க. ஆமா. அப்போ நீங்க வந்து ஒரு வகையில ஒரு பெரிய நல்ல வேலை தானே செய்றீங்க. எல்லாத்துக்கும் வழி அனுப்பி வைக்கிறேன் அப்படி நினைச்சது உண்டா? எல்லாத்தையும் நல்லபடியா வழி அனுப்பி வைக்கிறோம் நினைச்சது உண்டா? நீங்க நினைச்சது என்ன, ஏதோ முன்ன போறோம் பின்னால போறோம். அப்படி சொல்லுங்க. நம்ம சாகாத வர வாங்கல, அவங்க இன்னும் நாளைக்கு போறாங்க, நாளைக்கு நம்ம போறோம். இன்னைக்கு இருப்பார் நாளைக்கு காணும் இல்ல, அப்படித்தான் என்னோட கொடுக்கு. அப்புறம் பட்டம் கட்டி ஆள போறோம், என்னைக்கு இருந்தாலும் அங்க போவோம். ஏன் தாயத்தில் பிறந்து வந்தோம், அந்த போற அன்னைக்கு தாயும் பார்க்க மாட்டோம், பெத்தவளையும் பார்க்க மாட்டோம், யாரும் பார்க்க மாட்டோம். ஊரு கிடையாது, உறவு கிடையாது, எந்த இதுவும் இல்லை. ரொம்ப சந்தோஷம் பேசியமா சந்திச்சதுல. நீங்க இன்னும் பல வருஷங்கள் வாழணும், பல ஊருக்கு போய் இங்க பாடணும். ரொம்ப அழகான உங்களுக்கு ஒரு குரல் இருக்கு. ஆமா, அது கூட காசு இருந்துகிட்டு இருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஞாபக சக்தி உங்களுக்கு வந்து அபாரமா இருக்கு. உங்களுக்கு அது கிடைச்சது வந்து பெரிய விஷயம். சோ அந்த வகையில உங்களை நாங்க சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு. இன்னும் கலை பயணத்துல இருக்கணும். ரொம்ப சந்தோஷம். நன்றி. நன்றி நண்பர்களே. கிட்டத்தட்ட ஒரு 70-75 வயசுக்கு மேல இருக்கிற ஒரு பெரிய கலைஞர், தென் தமிழ்நாடே போற்றக்கூடிய ஒரு கலைஞரை நம்ம சந்திச்சிருக்கோம். ரொம்ப அற்புதமா அவங்களுடைய நிகழ்வுகளை அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்திருக்காங்க. தொடர்ச்சியா நம்ம வெவ்வேறு கலைஞரை நம்ம சந்திக்கிறது நம்முடைய திட்டம். அதனால நம்முடைய பஃபூன் சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய நண்பர்களுக்கு நீங்க சொல்லலாம், உங்களுடைய கருத்தை நீங்க எழுதுங்க. மீண்டும் அம்மாவை போல வேறொரு ஆளுமை வழியாக நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அறிபாவும். நன்றி, வணக்கம். அம்மா வணக்கம்மா. வணக்கம்.